ஸ்ரீவைகுண்டம் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டும் எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும், பாலியல் குற்றவாளிகளை பாதுகாத்த ஆனந்த் ஆதவர்ஜுனாவிற்கு பக்கபலமாக இருந்த எம்எல்ஏ மீது நடவடிக்கை ஏன் இல்லை என்றும் தற்பொழுது கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாலியல் வன்கொடுமையை தடுக்க நினைத்தால் எம்எல்ஏ சரவணன் பதவி பறிக்கப்பட்டு அவருமே கைது செய்யப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திமுக ஐடி விங் தரப்பிலிருந்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். ஸ்ரீவைகுண்டம் சம்பவத்தில் குறிப்பாக பெண் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் பாதிக்கப்பட்டவர் மீது புகார் கொடுத்தும் தற்போது வரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த பெண் மீதான அந்த கட்சியிலிருந்தான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாகவே திமுக கேள்வி எழுப்பி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த பாலியல் குற்ற வழக்கில் கட்சியை விட்டு நீக்கிய தமிழக வெற்றி கழகம் ஸ்ரீவைகுண்டத்தின் சம்பவத்தில் மட்டும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் அமைச்சர்கள் ஆனந்த் அதே போல ஆதவர்ஜுனா ஆகிய இருவருக்கும் சொல்லப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணை கட்சியில் விட்டு நீக்கிவிட்டதாகவும், ஆனால் பாலியல் குற்ற வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண் மீதான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பக்கபலமாக இருந்த தாவேகா எம்எல்ஏ மீது தற்போது வரையிலும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தடுக்க போவதாக உண்மையை நிறுத்திய இருக்கக்கூடிய நிலையில் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது பதவி விலகாமல் இருப்பதும், அதே போல அவர் மீதான நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதும், அவர் பதவியை பறிக்கப்பட்டு அவருக்கான கைது நடவடிக்கை உடனடியாக எடுத்திட வேண்டும் என்றும் இதன் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் இந்த மேலிடத்தை எச்சரிக்கும் துணிச்சல் அவருக்கு இல்லையா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பெண்ணிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மேலிடத்திற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று எச்சரித்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த மேலிடம் யார் என்ற கேள்வியை நேற்றே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய்க்கு அந்த மேலிடத்தை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் இருந்தால் செய்யட்டும் என்றும் தற்பொழுது திமுக சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏன் தற்போது வரையிலும் அந்த எம்எல்ஏ மீதான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? பாதிக்கப்பட்ட பெண் மீதான நடவடிக்கை மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் மீதான உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அமைச்சர்கள் ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனா ஆகிய இருவருக்கும் பெயர்கள் என்பது இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதை தொடர்பான முழுமையான விசாரணை எடுக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியான கருத்துக்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.